ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது ப்ரோ. ஓகே. ஓகே. ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? கான்செப்ட்ஸ் தெரியும் ப்ரோ. இந்த கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸ் அது எதுக்கு யூஸ் பண்றோம்? இதெல்லாம் அது ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டெஃபினேஷனாக எனக்கு தெரியும், பட் கோடில் எப்படின்றது எனக்கு தெரியல. ஓகே, சரி. நம்ம நிறைய இப்போ சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் பார்த்தோம்ல. இப்போ வி வாண்டட் டு கோட் நான் இப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா ப்ரோக்ராமையும் ஒரே இதில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குமா? ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு விதத்தை பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொல்லுங்களேன், லைக் ரியல் டைம் அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இன்ஸ்டாகிராம். ஓகே, இன்ஸ்டாகிராம். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஆப் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஓகே ஓகே. யார் சைடுன்னு தெரியல, காத்தடிக்குது. கவின், உங்கள் தான் மைக் வந்து மியூட் பண்ணுங்க, ரொம்ப அதிகமாக சவுண்ட் வருது. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு கான்செப்டே எடுத்துக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நான் அட்மோஸ்டாக ஓகே, இன்ஸ்டாகிராம்ன்ற ஒரு ஆப் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒரு ஃபீச்சர் சொல்லுங்கள், அதுக்கு உண்டான பிரேக் டவுன்ஸ் வந்து பார்ப்போம். ஓகேவா? ஏதாவது ஒரு ஃபீச்சர் சொல்லுங்கள், இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய ஃபீச்சர். மெசேஜிங் ஃபீச்சர். ஓகே, மெசேஜிங் ஃபீச்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மெசேஜிங் ஃபீச்சருக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் தேவைப்படலாம்? லைக் ஐ நீட் டு நோ மை காண்டாக்ட் லிஸ்ட்டு. கரெக்டாக? என்னோட காண்டாக்ட் லிஸ்ட்டு வந்து எனக்கு தெரியணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூஐ வேணும். கரெக்டாக? ஃப்ரண்ட் யூஐ ஃபார் சேட்டிங். கரெக்டாக? சேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யூஐ தேவைப்படும். ஓகே, தென் நெட்வொர்க் இன்டகிரேஷன். வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது? ஸோ அதுலேயே வந்து நம்ம அட்டாச்மெண்ட்ஸ், கேமரா இருக்கு, மீடியா அட்டாச்மெண்ட். ஓகே, சரி. இத்தனை ஃபீச்சர்ஸ் இருக்கா? ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு மெசேஜிங்கிற ஒரு இது எடுத்துக்கிறேன். ஓகேவா? நான் மெசேஜிங்கிற இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் நான் மெசேஜிங் பண்ணணும். ஓகே, அது இல்லாமல் எனக்கு என்ன இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. மெசேஜிங் இல்லாமல் மற்ற ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் மெசேஜிங்லேயே எனக்கு சப் ஃபீச்சர்ஸாக இத்தனை இருக்குது. சரி, இது எல்லாத்தையுமே நான் இப்போ காண்டாக்ட் லிஸ்ட்டை நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு கோடு வந்து நான் எழுதிடுறேன்.
ஓகே, இங்கே கோட் எழுதிடுறேன். இதுதான் என்னோட மெயின் பிஒய். ஓகேவா, இதுதான் என்னோட மெயின் பிஒய். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், மெசேஜிங் டாட் பிஒய். ஸோ இதுலேயே நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு சர்டைன் லிஸ்ட் ஆஃப் லைன்ஸ் இருக்குல்ல, எல்லாத்துலேயுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது எழுதிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணுறேன், காண்டாக்ட் லிஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே எழுதுகிறோம். அப்புறம் திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரண்ட் யூஏயோடதை அப்படியே கண்டினியூஸாக நான் எழுதுகிறேன். திருப்பி நெட்வொர்க்கோடது வந்து நான் வந்து இங்கே கீழே அப்படியே எழுதுகிறேன். ஓகே, தென் நாளைக்கு நீங்கள் படித்து பார்க்கும்போதோ இல்லைனா ஏதோ ஒரு கோடு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குதா, இது ஒன்லி ஃபார் மெசேஜிங். அது தவிர்த்து இன்ஸ்டாகிராம்ன்ட்டு நீங்கள் ஒன்று எடுக்கும்போது என்ன பண்ணணும், அதே வந்து ஒரு பெரிய ஃபைலில் தான் நீங்கள் அடிக்க போகிறீங்க அப்படின்னா, உங்களோட ஃபைல் ஸ்ட்ரக்சரே என்ன ஆகும், இப்போ நம்ம நார்மலாக ஒரு ஃபைல் எழுதும் போதே நம்மளுக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு வந்திருக்கு, 60 லைன். ஸோ திஸ் வில் லீட்ஸ் டு சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் லைன்ஸ் ஆஃப் கோடா. ஸோ நாளைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக குரூப்பிங் பண்ணலை, எனக்கு இந்த ஆப்ரேஷன் தனித்தனியாக நடக்கணும், அதுக்கு நான் தனித்தனியாக நான் குரூப்பிங் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே எப்படி நடக்குதுன்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அதில் ஒரு பெனிஃபிட்டான ஒரு இதுதான் நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். கரெக்டாக நான் திருப்பி திருப்பி ஒரே டாஸ்க் பண்ணுறேன் அப்படின்ற போது நான் என்ன பண்ணிடுவேன், அதை வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளார எழுதிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து ஐ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், மெசேஜிங்குள்ளே அட்டாச்மெண்ட் இருக்கா, அதே மாதிரி நீங்கள் ஸ்டோரிஸ்ன்ற ஒரு ஃபீச்சர் இருக்குது, மெயின் ஃபீச்சர், ரைட்? ஆமாம் ப்ரோ. ஸ்டோரிஸ்ன்னு இருக்கு. ஸோ அதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டாச்மெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், நான் திருப்பி நான் மெசேஜிங்குள்ளே ஆல்ரெடி அட்டாச்மெண்ட்ஸ் எழுதியிருக்கேன், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. திருப்பி நான் என்ன பண்ணணும், ஸ்டோரிஸ்க்கும் நீங்கள் தனியாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டெட் நம்ம இந்த அட்டாச்மெண்ட்டை தனியாக ஒரு காமன் ஏரியாவில் வச்சுட்டோம் அப்படின்னா, மெசேஜிங்கில் இருக்கக்கூடிய ஃபீச்சரும் என்ன பண்ணும், இந்த சப் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கும், ஸ்டோரியில் இருக்கிறதும் என்ன பண்ணிக்கும், இந்த சப் ஃபீச்சரை யூஸ் பண்ணிக்கும். இது தனியாக இருந்தால் மட்டும்தான். இதுவே வந்து நீங்கள் ஒரே ஃபைல் எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் அதை ரீயூஸ் பண்ண முடியாது. கரெக்டா? அண்டர்ஸ்டாண்டிங்கா? ஸோ அல்டிமேட்டாக அட்டாச்மெண்ட்டுன்னு வரும்போது நீங்கள் மெசேஜில் இருக்கிற அட்டாச்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் ஸ்டோரிஸில் இருக்கிற அட்டாச்மெண்ட்டும் ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், வி வாண்டட் டு மேக் இட் ஜென்ரலைஸ். ஸோ அந்த ஜென்ரலைஸ்டு ஃபார்மேட்டில் நீங்கள் தனித்தனியாக ஒரு குரூப்பிங் பண்ணி எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் கால் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இனிஷியல் கட்டமாக ஃபங்க்ஷன்ஸ்னு எழுதணும். ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் வந்து வித்தின் அ ஃபைல். ஓகேவா, நான் இன்னொரு ஃபைல்லேருந்து இந்த ஃபைலுக்கு நான் கால் பண்ணணும், ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அப்போ தான் உங்களுக்கு ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. ஸோ நான் அது ஒரு கிளாஸ்ன்ற ஒரு கண்டெய்னருக்குள்ளே நான் எழுதுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மெசேஜிங் அப்படின்றதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓகே அது பேக்கேஜ்ன்றத டினோட் பண்ணுவாங்க, அது இருக்கட்டும். நான் இப்போ இந்த சப் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிளாஸ் கொடுக்குறேன். கிளாஸு, இந்த கிளாஸோட நேம் வந்து காண்டாக்ட் லிஸ்ட் ஆக்சஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ எனக்கு தனியாக ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு ஃபைலில் நம்ம வச்சுப்போம். இது வந்து இந்த ஃபைல் பேருமே நம்ம என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, .py. ஓகே, ஸோ இது இங்கே இருக்குது. அதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன், ஒரு யூஐ சாட்டிங்காக ஒரு யூஐ நான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ணுறோம், அதையும் தனியாக ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஒய்ன்னு நான் வச்சிருக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளார இருக்கக்கூடிய கிளாஸ் நேம் வந்து அது உங்களோட விருப்பம், எப்படி வேணுமோ கிளாஸு ஃப்ரண்ட் யூஐ சாட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ என்ன ஆகுது, இப்போ நான் எனக்கு காண்டாக்ட்ஸ் லிஸ்ட்டில் வந்து நான் ஃப்ரண்ட் யூஐ சாட்டில் நான் வாங்கணுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, டேரெக்டாக இங்கேருந்து இங்கே நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது தனி ஃபைல் தான். இந்த ஃபைலுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். மெத்தட்ஸ்ன்றது இங்கே ஃபங்க்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணிக்கலாம், இங்கேருந்து இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் யூஐயோட விண்டோ வந்து எனக்கு வேறு ஒரு யூஐலேருந்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளை
நான் வந்து டைரக்ட்டா மெசேஜிங் ஸ்க்ரீனுக்கு போகாம, நான் ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்கும்போதே அங்க குட்டியா ஒரு பட்டன் இருக்கு. லைக் இஃப் ஐ பிரஸ் தட் பட்டன் எனக்கு வந்து மெசேஜிங் போகணும் அப்படின்ற மாரி நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன பண்ணிக்கலாம், டைரக்ட்டா இத அங்க காலபிளாவும் வச்சுக்கலாம். ஸோ, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ தனித்தனியா நீங்க வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெட்வொர்க் இன்டகிரேஷன் ஒரு இது வச்சிருக்கேன்ல. இந்த நெட்வொர்க் இன்டகிரேஷன் இட் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல். ஏன்னா நீங்க Instagramம நீங்க யூஸ் பண்ணணும்னாலுமே, நீங்க என்ன பண்ணணும், நெட்வொர்க் இன்டகிரேஷன் எல்லா இடத்துக்குமே தேவை. ஒரு மெசேஜிங் பண்றீங்க, ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்றீங்க, இல்லன்னா நியூஸ் ஃபீட் பார்க்குறீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயுமே உங்களுக்கு என்ன தேவை, நெட்வொர்க் இன்டகிரேஷன்ஸ் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் உங்களால செக் பண்ண முடியும். ஸோ, அப்ப இத வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீச்சர்க்குள்ளார மட்டும் நான் எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ண முடியாது. அத இன்னொரு இடத்துல ரீயூஸ் பண்ணணும் அப்படின்னா, நான் திருப்பியும் நான் எழுதி தான் ஆகணும். ஸோ, ஹவெவர் யூ வாண்டட் டூ டிப்ரிகேட் இட். லைக் தனித்தனியா நீங்க எப்படி வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அப்படி வச்சுட்டீங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஏன் வந்து ஒரு கிளாஸ் ஸோ அது சொல்லுங்க. ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு தனித்தனியா வந்துட்டு ஒரு ஃபைல்ல கிரியேட் பண்றோம். ஸோ ஒண்ணா இல்லாம இருக்கு. ஆமா. ஒரே பேஜ்ல இல்லாம தனித்தனியான ஃபைல்ல போடுறோம். ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைலுக்கு நீங்க ஆக்சஸ் பண்ணணும்னா, அல்டிமேட்டா நீங்க வந்து அத கிளாஸஸ்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, நமக்கு ஈஸியா இப்போ நம்ம ஒரு ஃபைலோட ஒரு ஒரு ஹலோ கேக்குதா? ப்ரோ வாய்ஸ் கேட்குறேன். ப்ரோ வாய்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. ஓ! என் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ஆமா. ஆமாம். ஓகே. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கான்செப்ட் சொல்லும்போது கரெக்ட்டா இருந்ததுல்ல? ஓகே. நான் ரீஜாயின் பண்றேன். அப்போ போயிடுச்சு. இல்ல இல்ல மேலே அடிக்கிறாரு பரமண்டெல்லாம் இல்ல. கேக்குதா இப்போ? கேக்குது. கான்செப்ட் சொன்னது புரிஞ்சுதுல்ல எல்லாருக்கும்? அப்ப ம். எதுவும் லேக் இல்லல்ல? அப்பல்லாம் லேக் இல்ல. ஓகே. நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களே சொல்லுங்க. இல்ல அதுதான். ஸோ நம்ம ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு தனித்தனியா கிரியேட் பண்ணிக்கிட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஃபீச்சர்ல வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் ஃபீச்சர வந்துட்டு ம். கோரிலேட் பண்ணி தேவைப்படுதுன்னா, நம்ம டைரக்ட்டா ஆமா. வந்துட்டு கால் பண்ணிக்கலாம். ஆமா. ஸோ கிளாஸ்ல கிரியேட் பண்ணலாம். கிளாஸ்ல கிரியேட் பண்ணீங்கன்னா, ஃபைல் டூ ஃபைல் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன்ஸ ஷேர் பண்ணிக்கலாம். நீங்க ஓகே. ஃபைலா அந்த கிளாஸா நீங்க கிரியேட் பண்ணல அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன்ஸ்ல போடும்போது வித்தின் த ஃபைல் மட்டும் தான் உங்களால என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ம். இதே வந்து ஒரு ஃபைல்ல கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார ஃபங்ஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா, இன்னொரு ம். ஃபைல்ல கிளாஸ்லயோ இல்லன்னா நார்மலா நீங்க எழுதும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அங்கருந்து இங்க டைரக்ட்டா கால் பண்ணிக்கலாம். ஸோ தட் வில் பி வெரி ஈஸியர் மெத்தட். ஓகேவா? ஸோ இப்போ ம். இந்த மாரி நெறைய ஃபைல்ஸ்லாம் நம்ம ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலுக்கு நம்ம கால் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பேக்கேஜிங்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஓகே. நான் இம்போர்ட் பண்ணுவேன். ஒரு பர்ட்டிகுலர் இதுல இருந்து நான் என்ன பண்றேன், இந்த இடத்துக்கு நான் இம்போர்ட் பண்றேன்னா, அதுக்கு பேர் தான் பேக்கேஜிங். ஓகே. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர்லிங்க்டு. பேக்கேஜிங்கு, கிளாஸஸு, ஃபங்ஷன்ஸு இதோட பர்ப்பஸ் எல்லாமே வந்து டு மேக் அவர் புரோகிராமிங் மோர் ரீடபிள் அண்ட் தென் லைக் ஆக்சஸபிள். ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். மாடிஃபை பண்றதுக்கு லைக் கிளீன் கோடிங் டெக்னிக்ஸ்ல எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து இது வந்து மோஸ்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஓகே. ஓகே.
ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இன்னொரு இதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபைல் ஆக்சஸ், ஓகேவா? ஒரு ஃபைல்லையும் போயிட்டு நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி நான் இதில் வந்து வி வில் see it. ஓகே, சரி. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமா? ம். ஓகே, ஸோ இந்த கிளாஸை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அதோட டெம்ப்ளேட் ஆர்எல்ஸ் எப்படி சொல்கிறது, சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும்னா ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு நீங்கள் கொடுக்கணும். இதே வந்து ஃபங்க்ஷன்னா முன்னாடி டெஃப்னு வருதா, அதுமாதிரி கிளாஸ்னா என்ன பண்ணணும், கிளாஸ்ன்றது கொடுக்கணும். அந்த கிளாஸ் நேம், கிளாஸுக்குன்னு ஒரு நேம் இருக்கணும். அப்புறம் ஒரு கோலன். தென் யூ நீட் டு டூ அ டெஃபினிஷன் லைக் உங்களுக்கு கிளாஸுக்குள்ளார நீங்கள் யூ கேன் ஹாவ் என் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், என் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். நீங்கள் எவ்வளோ வேரியபிள்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஒரு பர்டிகுலர் கான்செப்ட்ஸ் இருக்குது. லைக் ஓகே, நம்ம இதை வந்து பார்ப்போம். நான் சொல்கிறேன், சிம்பிளாக இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் வி வில் சி. இப்போ இந்த ஒட்டுமொத்த இதில் எத்தனை கிளாஸ் நம்ம எழுதியிருக்கோம் இந்த ஃபைலில்? 2 கிளாஸ். 2 கிளாஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து யூசர் இன்புட், இன்னொன்று வந்து டேட்டா ஸ்டோரேஜ். ஓகே ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் இன்புட்குள்ளார ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது என்ன நடக்கும்? இங்க என்ன நேம் நடக்குது? ஏஜ் எல்லாம் வந்துட்டு இன்டீரியர் நேம் input ஆ கொடுத்து அது ரிட்டர்ன் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கும். எதில் ரிட்டர்ன் பண்ணுறோம், என்ன டைப்பில் ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஸ்ட்ரிங். நல்லா பாருங்க, எய்தர் வி ஆர் சென்டிங் இன் இன்டீஜரா, ஃப்ளோட்டா, லிஸ்டா, டிக்ஷனரியா? ரிட்டர்ன் வந்து எப்படி இருக்குது? டிக்ஷனரி. டிக்ஷனரி. ஏன்னா இங்கே உங்களுக்கு ஒரு கீ கொடுக்குறீங்க, அதோட வேல்யூ, ஒரு கீ கொடுக்குறீங்க, அதோட வேல்யூ. ஓகேவா? ஓகே, புரியுதா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் வந்து என்னது? டிக்ஷனரி. ஓகே, அடுத்த இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சம் இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குகிறோம், ஓகேவா? வாங்குறது எல்லாமே இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், ஒரு கன்சோலில் தான் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஐ வாண்டட் திஸ் ஒன் டு பி ஸ்டோர்ட் இன் அ எக்ஸல் ஷீட். ஓகேவா? ஒரு எக்ஸல் ஷீட் நாளைக்கு நம்ம டிபி பற்றியும் பார்ப்போம். ஸோ டிபியில் நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற போது அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நார்மலாக நம்ம யூ பீப்புள் யூஸ் டு யூஸ் த சிஎஸ்வி, ரைட்? உங்களோட எக்ஸலில் வந்து சிஎஸ்வின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. சிஎஸ்வினா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். சிஎஸ்வியாகவும் உங்களால் சேவ் பண்ண முடியும் ஒரு எக்ஸல் இன்ஃபர்மேஷனை, ரைட்? சிஎஸ்வி யூஸ் பண்ணியிருக்கீங்களா எல்லாரும்? பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ பண்ணிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு என்னென்ன கொடுக்குறோம், ஒரு டேட்டா அப்படின்ற ஒரு இன்புட் இருக்குது, ஃபைல் நேமும் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது சொல்லுது. ஓகே, ஸோ ஃபைல் நேம் கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணோம், யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் சிஎஸ்விலேயே போய் சேவ் ஆகிக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனோட இன்ஃபர்மேஷனே இப்படி தான். டைரக்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கு சேவ் டு சிஎஸ்வின்றதுல? 2. இந்த செல்ஃப்ன்றது என்னன்னா, நீங்க கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்றீங்கனாலே செல்ஃப்ன்ற ஒரு இன்டென்டேஷன் நீங்க பண்ணி ஆகணும், லைக் இனிஷியேஷன் பண்ணி ஆகணும். செல்ஃப்ன்றது என்ன குறிக்கும்னா, இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து இந்த டேட்டா ஸ்டோரேஜுக்குள்ளார இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான். ஸோ நீங்கள் இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் இந்த செல்ஃப். ஓகேவா? ஸோ ஓகே, இது வந்து கீழே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்கிறேன். இந்த செல்ஃபை மட்டும் இப்போ விட்டுருங்க. இந்த செல்ஃபை தவிர்த்து நம்மளுக்கு 2 பேராமீட்டர் இருக்கு. இந்த பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டான்ற பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்புட் அதுக்கு தேவை. ஓகேவா? சேவ் டு சிஎஸ்வின்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன் அப்படின்னா டேட்டான்ற ஒரு வேரியபிளுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணியே ஆகணும். பட் ஃபைலுன்னு இன்னொரு பேராமீட்டர் இருக்கா, அந்த பேராமீட்டருக்கு நான் வந்து இன்ஃபர்மேஷன் நான் பாஸ் பண்ணலனாலும் டிஃபால்ட்டாக இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க. டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துட்டாங்க, யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா டாட் சிஎஸ்வி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சப்போஸ் நான் இப்போ இங்கேருந்து நான் கால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, சேவ் டு சிஎஸ்வி, நான் வெறும் டேட்டாவை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் ஐ டென்ட் கிவ் த ஃபைல் நேம். ஸோ ஃபைல் நேம் கொடுக்காம விட்டுருக்கிறேன் அப்படின்னா நான் அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கணும், அதோட ஃபைல் நேமை டிஃபால்ட்டான ஃபைல் நேமை டிக்ளேர் பண்ணணும். ஏன்னா சம்டைம்ஸ் அப்ளிகேஷனில் வேற ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க, இந்த கோடை வந்து வேற ஒரு ஃபைலில் ஒருத்தங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபைல் நேம் வந்து கொடுத்துக்கலாம்.
ஓகே, இஃப் தே வாண்டட் டு யூஸ் திஸ் பர்டிகுலர் சேவ் டு சிஎஸ்வி இன் சம்வேர் எல்ஸ், வேற ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் இந்த கான்செப்டை வந்து அவங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபைல் நேம் வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்ம இப்போது பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைல் ஆப்ரேஷனில் நிறைய மோட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டுமே இன்றைக்கி நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஏன்னா இதுலேயே நிறைய லாஜிக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்துக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்துல புரியலனாலும் யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஒரு ஃபைல் ஆப்ரேஷன் ஃபஸ்ட்டு டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருவோம். தென் வி வில் ஜம்ப் இன் டு திஸ் கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்றது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபைலை கொடுத்தாச்சு. இந்த ஃபைலை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி மோடு வந்து என்ன கொடுத்துருக்கோம்? ஏ. ஏ. ஏன்னா அப்பண்டுன்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் இனிமேல் வரக்கூடிய டேட்டாவெல்லாம் நான் அப்பண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுலேயே வந்து இன்னும் சில மோட்ஸ் இருக்குது. என்னென்னா ரைட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஃபைல் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ளார கண்டென்ட் இருந்தாலும் என்ன பண்ணிடுங்க, ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. டபிள்யூன்னு நான் கொடுத்ததுனால என்ன பண்ணும், உங்களுக்கு புதுசாக ரைட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஆர்ன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஃபைல் எடுத்துக்கோங்க, இந்த ஃபைல் எடுத்துட்டு வெறும் ரீட் மட்டும் தான் பண்ணணும், உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கான எந்த பர்மிஷன்ஸுமே கிடையாது. இதுவே அப் அண்ட் அப்படின்னா ஆல்ரெடி கண்டென்ட் இருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக இந்த கண்டென்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொல்கிறோம். ஓகே ஓகே, நியூ லைன் வந்து என்னென்னா நம்ம லைக் எந்த ஒரு ஸ்பேசஸ் எதுவுமே இல்லாமல் கொடுக்குறோம். லைக் உங்களுக்கு புது லைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே, தென் இந்த பர்டிகுலர் வந்து ஒரு ஃபைலுன்றதை ஒன்று கிரியேட் பண்ணி அந்த ஃபைலில் என்ன பண்ணுறோம்னா சிஎஸ்வி டாட் டிக்ஷனரி ரைட்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த சிஎஸ்வி இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோமா, அதில் டிக்ஷனரி ரைட்டர் நம்ம, ஏன்னா இந்த டேட்டாக்குள்ளே என்ன ஃபார்மேட்டில் வருது, டிக்ஷனரியில் தான் வரப்போகுது. ஓகே, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபைல் நேம்ஸு. ஓகே, இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, என்டர் யுவர் நேம் கேட்குது, கவின் கொடுக்குறேன். என்டர் ஏஜ். ஓகே, டேட்டா சேவ் டு என்னன்னு வருது, சிஎஸ்வி யூசர் அண்டர்ஸ்கோர் டேட்டா சிஎஸ்வி. ஸோ இது இப்போ எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா, இங்கே கிரியேட் ஆயிருக்கா. ஓகே, ஸோ இதை வந்து கமா செப்பரேட்டட்லனா நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்திருக்கு, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது சொல்லுங்கள். நேம் ஏஜ். ஸோ நேம் ஏஜ்ன்றது ஒரு ஹெட்டிங்கா, ஹெட்டிங்கும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அப்புறம் நம்ம ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்கோம். ஓகே சரி, இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். திருப்பி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, இப்போ என்ன ஆயிருக்கணும், ஆஸ் பர் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பிரகாரம் என்ன நடந்திருக்கணும், ஆல்ரெடி இருக்கிற டேட்டாக்கு கீழே இது போய் ஆட் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ ஐடியலாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணாலும் என்னது, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நேற்று நான் ஒரு செட் ஆஃப் யூசர்ஸை வந்து நான் இன்புட் வாங்கியிருக்கேன்ப்பா, நான் இன்றைக்கி செட் ஆஃப் யூசர்ஸை நான் வந்து இன்புட் வாங்குறேன். அப்போது நேற்று வாங்கினது எனக்கு டெலீட் ஆகிட்டு எனக்கு புதுசாக இன்றைக்கி கிரியேட் ஆகணுமா, கிடையாது. லைக் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டோர். இல்லை என்னோட அப்ளிகேஷனே எப்படின்னா நேற்று வாங்கினதெல்லாம் கிளியர் பண்ணிடுங்க, நேற்று நடந்ததெல்லாம் நேற்றோட, இன்னைக்கு எனக்கு புதுசாக வேணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இங்கே வந்து உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, என்ன ஆயிருக்கு, வெறும் டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆயிருக்கு, புதுசா ஆட் ஆயிருக்கு. பட் இந்த காலம் நேம் வந்து திருப்பி ஆட் ஆயிருக்கா, இல்ல கரெக்டா. ஸோ நம்ம ரெண்டாவது வாட்டி இன்புட் கொடுத்தாலும் வெறும் டேட்டா மட்டும் தான் போகுது, இந்த காலம் வந்து அப்படியே இருக்கு. ஸோ அது எப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு வாட்டி நம்மளுக்கு டேட்டா மட்டும்தான் அப்பண்ட் ஆகிட்டே வருது, பழைய டேட்டா டெலீட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். அப்புறம் இந்த ஃபைலில் தான் போய் ரைட் ஆகணும்,
இந்த ஃபார்மேட்டில் தான் ரைட் ஆகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லைக் வி வில் சி ஹவு என்ன சொல்கிறது, அந்த ஹெட்டிங் இருக்குல்ல, அந்த ஹெட்டிங் எப்படி வந்து ரைட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூசர் இஸ் ஈக்குவல் டு யூசர் இன்புட்னு கால் பண்ணியிருக்கோமா. யூசர் இன்புட்னா என்னது, இங்கே நேம் என்னது, ஃபங்க்ஷனா கிளாஸா? ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன், கரெக்டா? ஃபங்க்ஷன். யூசர் இன்புட்ன்றது உங்களுக்கு கிளாஸ். ஓகேவா, யூசர் இன்புட்ன்றது உங்களுக்கு என்னது, இங்கே ஒரு கிளாஸ். ஏன் இதுக்கு வந்து ஒரு ஆங்குலர் பிராக்கெட் போடுறாங்க அப்படின்னா, கிளாஸில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, கன்ஸ்ட்ரக்டார் டிஸ்ட்ரக்டார் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ வென்எவர் யூ ஆர் காலிங் எ கிளாஸ், ஒரு கிளாஸை நீங்கள் கால் பண்ணும் போது இன்பில்டாக அதுக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டார்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இனிஷியலைசேஷன்ன்றது நடக்கும். ஓகே, அது வந்து அந்த நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணலனாலும் இங்கே தனியாக ஃபார் எக்ஸாம்பிள் டெஃப் __ INIT அப்படின்றது இங்கே வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் ஓகேவா. சரி, இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். நம்ம இங்கே எங்கேயாவது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோமா, இன்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோமா? இந்த கீழே இங்கே மட்டும் தானே எழுதியிருக்கோம், வேற எங்கேயாவது கால் பண்ணியிருக்கோமா? இல்ல இல்ல. ஸோ ஆனால் அதுக்குள்ளார நம்ம என்ன கொடுத்துருக்கோம், செல்ஃப். இல்ல அதுக்குள்ளார செல்ஃப். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், this is inside user input அப்படின்றத போட்டிருக்கோம். ஸோ நான் என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடுறேன். வெறுமனே நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஜஸ்ட் ஐ ஹவ் கால்டு த கிளாஸ். ஓகே, ஸோ இந்த கிளாஸை மட்டும் கால் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுது, திஸ் இஸ் இன்சைட் யூசர் இன்புட் அப்படின்றது பிரிண்ட் ஆகுதா? ஏன்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு கிளாஸுக்குள்ளார ஒரு கன்ஸ்ட்ரக்டார் இருக்கும், அந்த கன்ஸ்ட்ரக்டார் எப்படியா இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா, அதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டார். நீங்கள் அதை கால் பண்ணாலும் சரி, கால் பண்ணலனாலும் சரி, நீங்கள் கிளாஸை வந்து நீங்கள் கால் பண்ணாலே இது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆயிரும். ஓகேவா, ஒரு இனிஷியலைசேஷன் மாதிரி. ஸோ அதனால தான் நம்ம இங்கே ஒரு ஆங்குலர் பிராக்கெட் எப்போதுமே போடுறோம். ஓகே, ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு மைட் பி கன்ஃபியூசிங்காக இருக்கும், இப்போ இது வேண்டாம். ஓகே, ஆமாம் ப்ரோ. ஸோ ஏன் இங்கே ஆங்குலர் பிராக்கெட் போட்டு, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் ஃபங்க்ஷன் சொன்னதுனால தான் நான் இதை வந்து எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கும் ஆங்குலர் பிராக்கெட் போடுவோம், கிளாஸஸ்க்கும் ஆங்குலர் பிராக்கெட் போடுவோம். ஏன் கிளாஸஸ்க்கு ஆங்குலர் பிராக்கெட் போடுறோம் அப்படின்னா, இன்பில்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டார்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகும், அதனால தான் இந்த ஆங்குலர் பிராக்கெட் நம்ம போடுறோம். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இதை நான் இப்போதைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதர் தென் தட் நத்திங் டு வரி. ஸோ இப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸை கால் பண்ணி நான் யூசர்ன்ற ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ why we want to create an object means whatever the functionality, என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிலாம் இதுக்குள்ளார நீங்கள் எழுதியிருக்கீங்களோ அது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணும், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு உங்களுக்கு வந்து என்ன தேவை, ஒரு ஆப்ஜெக்ட் தேவை. ஓகேவா, ஸோ ஒரு ரொம்ப லேமேன் டேர்மில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போது உங்களுக்கு ஒரு ரூம் இருக்குது. ஓகேவா, அந்த ரூம்குள்ளார நீங்கள் சேர் வச்சுருக்கீங்க, டேபிள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஹாலில் இருக்கீங்க. ஓகேவா, அந்த ரூம் வந்து லாக் ஆகிடும். ஓகே, ஸோ அந்த சேரும் டேபிளும் நீங்கள் வந்து வெளியே எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டோரை கீயை வச்சு ஓப்பன் பண்ணணும். கரெக்டாக ஓப்பன் பண்ண பிறகு தான் அந்த சேரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்கள் ஹாலில் யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு போய் உள்ளே போட முடியும். ஓகே, ஸோ அதே கான்செப்ட் தான். ஒரு கிளாஸுக்குள்ளார என் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்லாம் நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்குன்னு ஒரு கீ உங்களுக்கு தேவைப்படும். அந்த கீயை வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து இது ஓகே. ஸோ இங்கே யூசர்ன்ற ஒரு கீ கிரியேட் பண்ணியிருக்கோமா, யூசர் டாட் கெட் டேட்டா. ஸோ கெட் டேட்டான்றது எதுக்குள்ளே இருக்குது, இந்த யூசர் இன்புட்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், யூசர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட்டை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா
அண்டர்ஸ்கோர் ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு இது வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஓகே, அந்த யூசர் ஆப்ஜெக்ட் டாட் கெட் டேட்டா. இப்போ என்ன ஆகுது, கெட் டேட்டான்றது என்னது, இங்கே கிளாஸா ஃபங்க்ஷனா, ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ரைட்டா. ஸோ கெட் டேட்டாவில் வந்து எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம், 1 என்ன பேராமீட்டர், செல்ஃப் செல்ஃப். அதை தவிர வேற எந்த ஒரு பேராமீட்டருமே கிடையாது. கரெக்டா, ஏன்னா நம்ம இங்கே எதுவுமே நம்ம அனுப்ப தேவையில்லை. ஸோ டேரெக்டாக என்ன ஆகுது, கெட் டேட்டாவில் போகுது, அங்கே நேம் என்ன ஏஜ் என்னன்றது கேட்குது. கேட்டோடனே ரிட்டர்ன் என்ன பண்ணுறோம், ஒரு டிக்ஷனரியாக அனுப்புகிறோமா, அது எந்த இடத்துல ஸ்டோர் ஆகுது, டேட்டாவில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் கால் பண்ணுறேன், ப்ராசஸ் ஆகுது, அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வருது, அந்த இன்ஃபர்மேஷன் தூக்கிட்டு வந்து டேட்டாவில் போட்டுடுறோம். ஓகே, சிம்பிள், முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே டேட்டா ஸ்டோரேஜ்ன்ற இன்னொரு கிளாஸை நம்ம வந்து எடுக்கிறோம், அதுக்கு ஸ்டோரேஜ்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்டில் நான் என்ன பண்ணுறேன், சேவ் டு சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எத்தனை பேராமீட்டர் தேவைப்படுது, பை டிஃபால்ட்டாக இங்கே எத்தனை டிக்ளேர் பண்ணியிருக்கோம், 2 3, செல்ஃப், டேட்டா, ஃபைல் நேம். ஓகே ஓகே. ஸோ செல்ஃப்ன்றது வந்து ஆல்ரெடி வி ஹேவ் யூஸ்டு, ஏன்னா நான் இந்த ஃபங்க்ஷனே நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு தான் கால் பண்ணுறதுனால அந்த செல்ஃபும் இந்த இதுவும் ரிலேட் ஆயிரும். அதுதான் அந்த இது செல்ஃப்ன்றது நான் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இது யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த செல்ஃபை நான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமே நம்ம எத்தனை பேராமீட்டர் இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம், 2 1. டேய் இங்க கீழ மேல பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, இங்க வந்து டேட்டா மட்டும் தான் பாஸ் பண்ணிருக்கேன். ஆனா இன்னும் எனக்கு என்ன தேவை, 2 தேவை. ஆனா 1 தான் நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல பை டிஃபால்ட்டாக இங்கே ஆல்ரெடி இவங்க கொடுத்துட்டாங்க, அதனால தான் உனக்கு இது எக்ஸிட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன வருது, சேவ் டு டேட்டா, அந்த ஃபைல் நேம் இல்லைன்னு வருது. ஸோ இந்த இடத்துல பாருங்க, டேட்டா ஸ்டோரேஜ் டாட் சேவ்ல மிஸ்ஸிங் 1 ரிக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபைல் நேம். நீங்கள் ஃபைல் நேம் பற்றி நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை, அதனால் உங்களுக்கு இதுவாகுது. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நான் ஏதாவது ஒரு பேர் இங்கே நான் அதை கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ கொடுத்தா என்ன ஆகும், அந்த ஃபைலுக்குள்ள போய் சேவ் ஆகும். ஓகே, ஓகே, அதுலேயும் வந்து ஒரு பிரச்சனை என்ன, இப்போ என்ன பிரச்சனை வந்திருக்கு, பர்மிஷன் டினைடு. ஏன் பர்மிஷன் டினைடு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃபைலை நம்ம இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, இந்த ஃபைலை நம்ம, ஏன்னா விண்டோஸ் வந்து இந்த ஃபைலை யூஸ் பண்ணிட்டு இருக்குது. ஸோ அப்படின்றது பைத்தானால என்ன பண்ண முடியல, இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி ஆட் பண்ண முடியல. ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், இங்கே ரன் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியாக சேவ் ஆகிடுச்சா. ஸோ நான் எதர் ஒன்று பேராமீட்டரை இங்கேருந்து நீங்கள் பாஸ் பண்ணணும், இல்லைனா பை டிஃபால்ட்டாக இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். சரி, இப்போ இன்னொரு ஆப்ஷன் நான் பார்ப்போம், ஈக்குவல் டு, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே, இதை நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூசர் டேட்டாவில் சேவ் ஆகுமா, மை ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சிஎஸ்வியில் சேவ் ஆகுமா, மை ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சிவிசியில் சேவ் ஆகும். பட் ஆனால் ஃபைல் நேம் வந்துட்டு மேலேயும் கீழேயும் டிஃபராக இருக்கிறனால மேபி எரர் வர வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா,
திஸ் இஸ் அ டெஃபினிஷன். இந்த ஃபங்ஷன் எப்படி ஒர்க் ஆக போகுதுன்ற டெஃபினிஷன். ஸோ ம். இதுக்குள்ளார இருக்கிறதுக்கும், நீங்க வெளிய கால் பண்றதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. ஒன்லி ம். யூ ஆர் கோயிங் டூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ எனக்கு ஹையர் ப்ரெசிடென்ஸ் எதுக்கு குடுக்கும் அப்டின்னா, இதுக்கு தான் குடுக்கும். ம். எய்தர் ஃபைல் நேம் வந்து யூசர் டேட்டா டாட் சிஎஸ்வி இல்லன்னா மை ஸ்டூடெண்ட்ஸ் டாட் சிஎஸ்வி. சின்ஸ் ம். ஐ எம் யூசிங் இட். நான் இதானே என்னோட மெயின் ப்ரோகிராம். நான் ம். ஸ்டோரேஜ் ஆப்ஜெக்ட்ல இருந்து சேவ் டு சிஎஸ்வின்றத கால் பண்ணி, நான் என்ன ம். பண்றேன், மை ஸ்டூடெண்ட் டாட் சிஎஸ்வில எனக்கு டேட்டாவ ஸ்டோர் பண்ணு. ம். டிஃபால்ட்டா உன்கிட்ட இருக்கிறதுல சேவ் பண்ண தேவையில்ல. நீ டிஃபால்ட்டா ம். என்ன வேணாலும் வச்சுக்கோ. யூசர் ம். குடுக்காம இருந்தானா, நீங்க வந்து அதுல வந்து நீ வந்து ஸ்டோர் பண்ணிக்கோ. ஆனா ம். நான் குடுக்குறேன். ஏன்னா நான் தானே இந்த அப்ளிகேஷன் ஓனரு. நான் தான் இங்க ம். இருந்து நான் குடுக்குறேன். ஸோ நான் குடுக்கும்போது என்ன பண்றேன் அப்டின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த மாரி யோசிச்சுக்கோங்க. இது வந்து சையத் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த ஃபங்ஷன. ம். அது ம். ஏதோ ஒரு ரெபாசிட்டரில இருக்கு. நீங்க ம். தான் இந்த மெயின் புரோகிராம ரைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ம். சையத் என்ன சொல்றார்ன்னா, ஆஸ் அ டெவலப்பர் நான் இத ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டேன்ப்பா. நீ வந்து இத எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ ம். அப்டின்றத சொல்றாரு. ம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ, இப்போ நீ வந்து என்ன நினைக்கிறன்னா, ஓகே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனா, நீ என்ன ஃபைல் ஃபார்மேட் என்னனாலும் நீ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கிறத என்னால யூஸ் பண்ணிக்க முடியாது. எனக்கு வந்து என்னோட ஓன் டைப்ல வேணுன்ட்டு நீ என்ன பண்ற? சென்ட் பண்ற. அப்ப என்ன பண்ணணும்? உன்னோட புரோகிராம் வந்து நீ என்ன கேட்கிறியோ அத தான் அது செய்யணும். இட்ஸ் நாட் லைக் வாட் ஹி ஹஸ் ரிட்டன் ஷுட் டூ. ம். ஏன்னா யூ ஆர் யூசிங் இட். நீ யூஸ் பண்ணும்போது உன்னோட பிரசிடென்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஸோ, அதனால இந்த மை ஸ்டூடண்ட்ஸ்ல தான் சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே. சரி, இப்ப நம்ம இத ரன் பண்ணுவோம். ஓகே. ஸோ டேட்டா இஸ் சேவ்ட் டு என்னது? மை ஸ்டூடண்ட்ஸ் டாட் சிஎஸ்வி. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் இங்க போகும். அதுதான் உங்க ரோல் அவுட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மை ஸ்டூடண்ட்ஸ்ல பழைய டேட்டாலாம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா இது புதுசா நீ இப்ப கிரியேட் பண்ணது. ம். கரெக்ட்டா? ஸோ ஆமா. அந்த டேட்டாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. வெறுமனே புதுசா வந்திருக்கக்கூடிய என்ட்ரி மட்டும் தான் என்ன ஆகும்? உங்களுக்கு இதுல காட்டும். ஓகே? ஓகே. 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 நெக்ஸ்ட். சரி நான் மை ஸ்டூடண்ட்ஸ்ன்றத குடுத்துட்டேன். இது வந்து சேவ் பண்ணுது. அது எப்படி சேவ் பண்ணுது? அப்பண்ட் ஆப்பரேஷன் மூலியமா அது சேவ் பண்ணுது. கரெக்ட்டா? ம். ஸோ ஆமா. ஒரு வாட்டியும் அப்பண்ட் ஆகுது. சரி. அப்பண்ட் ஆகும்போது எனக்கு எப்படி கரெக்ட்டா அந்த ஃபீல்ட் நேம்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணி, எனக்கு இந்த ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்து வேல்யூஸா எனக்கு அடுத்தது அப்பண்ட் ஆகணும் அப்படின்ற கான்செப்ட் வந்து இந்த சிஎஸ்வி டாட் டிக்ஷனரி ரைட்டர்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நான் டிக்ஷனரியா நான் பாஸ் பண்றேன். இந்த டிக்ஷனரியில என்ன இருக்கு? நேம் இருக்கு, ஏஜ் இருக்கு. கரெக்ட்டா? ம். ஸோ இந்த ம். நேமையும் ஏஜும் நம்ம என்ன பண்ணிர்றோம்? ஃபீல்ட் நேம்ஸா இங்க குடுத்துர்றோம். ஓகே. ஸோ பை டிஃபால்ட்டா ஃபீல்ட் நேம்ஸ்னா என்னது? ஃபைல்ல நீ அந்த சிஎஸ்வில இருக்கக்கூடிய ஃபீல்ட் நேம்ஸ். ஃபீல்ட் நேம்ஸ் தான் உங்களோட காலம் நேம்ஸ். ஓகேவா? உன்னோட காலம் என்னவா இருக்கணும்? நேமா இருக்கணும், ஏஜா இருக்கணும்ன்றத நீ இங்க மென்ஷன் பண்ணிர்ற. ஓகே? ம். மென்ஷன் பண்ணிட்டு எந்த ஃபைல்ல போய் சேவ் பண்ணணுன்றதையும் நம்ம சொல்லிர்றோம். இதானே அந்த ம். ஃபைலு? நம்ம ஆமா. ஃபைல்ல வந்து இங்க நேம் குடுத்துருக்கோம். அத அப்பண்ட்ன்ற மோட்ல ஓப்பன் பண்ணி ம். ஃபைல்ன்ற இதுல நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ம். அந்த ஃபைல்ல எனக்கு இந்த ஃபீல்ட் நேம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணிருங்க. ஆனா ம். டேட்டா வந்து எதுலேருந்து எடுத்துப்ப? டிக்ஷனரி ரைட்டர்ல இருந்து. ஓகே. உனக்கு ஓகே. ஆல்ரெடி உங்களுக்கு டேட்டா வருதுல்ல? இந்த ம். டேட்டால இருந்து நீ வந்து ரைட் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்றோம். ம். இஃப் ஃபைல் டாட் டெல் ஈக்குவல் டு 0 அதாவது வந்து உன்னோட இனிஷியல் டெல்லுனா என்ன அர்த்தம்னா ஸ்டார்டிங் இது 0வா இருக்கு. எதுவுமே இல்ல அந்த ஃபைல்ல அப்படின்னா, அப்பன்னா மட்டும் தான் என்ன பண்ற? ரைட் ஹெட்டர். ஹெட்டர் ம். வந்து அப்ப மட்டும் தான் ரைட் பண்ற. ம். ஓகேவா? இதே ஏதாவது கன்டென்ட் இருக்கு அப்படின்னா, இங்க என்ன இருக்கும்? 0ன்னு இருக்காது. 1, 2 அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா ம். எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து இருக்குதுன்றது உனக்கு தெரிஞ்சிரும். அதனால நீ என்ன பண்ண மாட்ட? நீ ஹெட்டர எழுத தேவையில்ல. டைரக்ட்டா ரைட் ரோஸ் மட்டும் தான் பண்ணுவ. ம். ஓகேவா? இந்த ஆப்பரேஷன் புரியுதா? ஸோ ஆல்ரெடி கன்டென்ட் இருக்கு அப்படின்னா, உனக்கு அதுல ஹெட்டர் ஆல்ரெடி ஆட் ஆயிருக்குன்றது அர்த்தம். ஸோ அதனால ம். கன்டென்ட் இல்லாத நேரத்துல மட்டும் தான் நீங்க என்ன பண்றீங்க? ஹெட்டர ஆட் பண்றீங்க. ம். இல்லன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? டைரக்ட்டா இது பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நான் இத ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நம்ம இத எக்ஸிக்யூட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்றத பார்க்கலாம்.
ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸு என்ன இருக்கு? ஓகே, நீங்க ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்றீங்களா? ஆமா. எக்ஸல் ஷீட் தெரியுதா? எனக்கு ஹேங் ஆயிருக்கு. இல்ல எனக்கு தெரியுது. தெரியல. எனக்கு தெரியுது. இப்போ என் சைடு தான் ப்ராப்ளம். இப்போ தெரியுதா? எனக்கு தெரியுது. சரி, ஓகே. இதில் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. லைக் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நேம் கொடுத்துருந்தோமா, திருப்பி இந்த வாட்டி ஆமா. நேம் என்ன இருக்கு? திரும்ப ஹெட்டர் வந்திருக்கு. வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம அந்த கண்டிஷன் போட்டு நம்ம என்ன பண்ணல, அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஆமா. இப்போ நான் இந்த கண்டிஷன் நான் திருப்பி வைக்கிறேன். ஓகே. ஸோ ஃபைல் டாட் டெல்லுனா என்ன நடக்குது அப்படின்றது வேணால் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ம். பிரிண்ட்டு ஃபைல் டாட் டெல். ஓகே. ஸோ இங்கே வந்து ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த டாட் டெல்லுன்றதுமே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ஓகே. ஃபங்க்ஷன் வந்து எதுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த ஃபைல் நீங்க கிரியேட் பண்றீங்களா, இந்த ஃபைலை வந்து ஆமா. நம்ம என்ன மோட்ல கிரியேட் பண்ணியிருக்கோம், ஓப்பன்ற இதை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோமா. ம். ஸோ ம். இந்த ஃபைலுக்குள்ளார இன்பில்ட்டா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் தான் அது. ஓகே. ஓகே. சரி, டேட்டா சேவ்டு டு மை ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? 39 வந்திருக்கா? இங்க 39 வந்திருக்கா? அதுதான் இந்த ஃபைல் டாட் டெல். ஓகே. ஃபைல் டாட் டெல்லில் அப்போனா அது என்னன்றதை பார்க்கலாம். ஓகே. ஓகே, இதை நம்ம இங்கே செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகே. ஸோ ஃபைல் டாட் டெல் வந்து என்னது? is 0 means it means the pointer is at the beginning of the file is empty or just open. In your code it is used to check the file is empty so that you can add the header only once. ஸோ அதான் இதோட கான்செப்ட். ஓகே. ஸோ நீங்கள் இதுவே கண்டென்ட் ஆல்ரெடி இருந்ததுன்னா அது என்னவா இருக்காது, ஜீரோவாக இருக்காது. ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ண தேவையில்ல, ஹெட்டர் நீங்கள் ஆட் பண்ண தேவையில்ல. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் போட்டிருக்கிறோம். ஓகேவா? இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக புரியுதா? ஹலோ, கேக்குது ப்ரோ. எனக்கு இந்த நம்ம ஒரே வந்துட்டு ஒரு இந்த சொல்லுங்க. எனக்கு இது ஒரு டைம் ஃபுல்லா ஒரு தடவை ரீகேப் மாதிரி சொல்லிடுறீங்களா? ஓகே. உங்களுக்கு எனக்கு வந்துட்டு இந்த ஃபைல் டாட் டெல் அந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. மீதிலாம் ஓகே. ஓகே தான். ஃபைல் டாட் டெல்ன்றது என்ன பண்ணும் அப்படின்னா, உங்கள் ஃபைலுக்குள்ள கண்டென்ட் இருக்கா இல்லையான்றது சொல்லும். இப்போ நம்மளுக்கு எம்டி ஓகே. ஃபைலாக நம்ம புதுசாக கிரியேட் பண்ணுமோ அதுக்குள்ளே ஏதாவது கண்டென்ட் இருக்குமா? எம்டி ஃபைல்ல இருக்காது. நோ. இருக்காது. ஸோ அப்போ அது டேரெக்டாக 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ எம்டி ஃபைலில் இருக்கும்போது அப்போ நான் ஃபர்ஸ்ட் லைனில் மட்டும் நான் ஹெட்டர் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஆமா, ஸோ ஆமா. அதனால தான் இந்த கண்டிஷன்ஸ். ஸோ ஓகே, ஓகே, ஃபைல் ஓகே. டாட் டெல்லு அது 0வா சொல்லுது அப்படின்னா அந்த ஃபைலே ம். புதுசு தான். ஸோ அப்போ ம். மட்டும் எனக்கு ஹெட்டர் ஆட் பண்ணு. இதே ம். ஃபைல் டாட் டெல் வந்து ஈக்குவல் டு 5 36 அந்த ம். மாதிரிலாம் இருந்ததுன்னா நான் ஹெட்டர் ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி உள்ளார கண்டென்ட் இருக்கும். கண்டென்ட் கீழே ம். திருப்பி போயிட்டு நம்ம ஹெட்டர் ஆட் பண்ண மாட்டோம். கரெக்டா? ம். ஸோ அந்த ம். கான்செப்டுக்காக தான் நம்ம வந்து இது போட்டிருக்கிறோம். இதுவே இந்த ஓகே. கண்டிஷன் இல்லாமல் நம்ம பண்ணும்போது என்ன ஆச்சு, ஒரு வாட்டியும் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஹெட்டர் ஹெட்டர் ஆட் ஆகிட்டே பிரிண்ட் இருந்தது. ஆயிட்டே இருந்தது. ஓகேவா? சரி. ஸோ இது உங்களுக்கு இந்த கான்செப்ட் திருப்பி ஒரு வாட்டி ரீகேப் பண்ணணும்ல. ஓகே. கவின், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. உங்களில் ஏதாவது டீவியேஷன் இருந்ததுன்னா நான் கிச்சன்.
ஓகே. ஸோ வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிஎஸ்வியில் தான் வந்துட்டு நம்ம இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறோம். அதனால இம்போர்ட் சிஎஸ்வி அப்படின்ற ஒரு ஒரு இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு யூசர் இன்புட் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குள்ளார வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அப்புறம் அந்த செல்ஃப் இப்போ சொல்லணுமா? அந்த இல்ல, இல்ல. நீங்க நீங்க உங்களோட ஃப்ளோல போங்க. நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அந்த 4த், 5த் லைன் நான் இக்னோர் பண்றேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 7த் லைன்ல வந்துட்டு டேட்டா வந்துட்டு நம்ம கெட் பண்ணணுன்றனால அத வந்துட்டு கெட் டேட்டான்னு சொல்லி டிஃபைன் பண்ணிட்டு, அ அது என்னது? என்ன என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இட்ஸ் அ ஃபங்ஷன். ஃபங்ஷன் ஆமா. ஸோ வந்துட்டு கெட் டேட்டான்ற ஃபங்ஷன வந்துட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த ஃபங்ஷனுக்குள்ளார பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு என்னென்ன நமக்கு வேணுமோ வாங்கிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கேஸ்ல நமக்கு வந்துட்டு நேமும், ஏஜ் மட்டும் இருந்தா போதும். ஸோ அந்த நேமையும், ஏஜையும் வந்துட்டு நம்ம கெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அத வந்துட்டு ஒரு டிக்ஷனரியா வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிர்றோம். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த கிளாஸ் அ யூசர் இன்புட் அப்டின்றது ஆப்ஜெக்ட். அதுக்குள்ளார வந்துட்டு அந்த கிளாஸ்க்குள்ளார வந்துட்டு நம்ம எழுதியிருக்கிற கோடு. ஆ ஓகேவா சையத்? எனக்கு ஓகே தான். ஓகே. அடுத்தது வந்துட்டு இப்ப இன்புட் வாங்கிட்டோம். ஸோ அந்த இன்புட்ட வாங்கி 1 இன்புட், 2 இன்புட்னாலும் சரி, அந்த இன்புட்ட வந்துட்டு இப்ப நம்ம சிஎஸ்வில ஸ்டோர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கோடோட கான்செப்ட். ஸோ இப்ப நம்ம இன்புட் வாங்கிட்டோம். ஸோ அந்த இன்புட்க்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணி, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி, அத வந்துட்டு டிஃபைன் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜ் அப்படின்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் வாங்குறோம். அதையும் வந்துட்டு அந்த கிளாஸ்ல வந்து போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, வாங்கியிருக்கிற இன்புட்ட வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ, சேவ் டூ சிஎஸ்வி அப்டின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் எழுதுறோம். அதுக்குள்ள வந்துட்டு 3 பாராமீட்டர் கிரியேட் பண்றோம். ஒண்ணு வந்துட்டு செல்ஃபு, இன்னொன்னு வந்துட்டு டேட்டா, இன்னொன்னு வந்துட்டு ஃபைல் நேம். ஸோ, இந்த செல்ஃப் எங்கேருந்து எடுக்கும் அப்டின்னு பார்த்தா, மேல இருக்கிற கிளாஸ்ல வந்துட்டு மேல இருக்க கிளாஸ்ல வந்துட்டு கெட் டேட்டா ஆப்ஜெக்ட்க்கு வந்துட்டு ஃபங்ஷனுக்கு வந்துட்டு ஒரு செல்ஃப் கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்ல, ஸோ, இல்ல, இல்ல, இல்ல. அங்க இல்ல, இருக் இல்ல. ஆ. செல்ஃப்ன்றது எதுக்கு அப்டின்னா, நீங்க இந்த ம். சேவ் டூ சிஎஸ்வின்றத நீங்க எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நம்ம இங்க கால் பண்ணியிருக்கோமா? சேவ் டூ யுஎஸ்வி இங்க ஆமா, ஹைலைட் ஆகுதா? ஆமா, ஸோ, இப்ப ஆமா. நான் இத யூஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் டைரக்ட்டா சேவ் டூ சிஎஸ்வின்னு மட்டும் என்னால பண்ண முடியாது. ம், ஓகேவா? என்னால நான் கால் ஓகே. பண்ணணும்னு நெனச்சேன்னா, எனக்கு எரர் தான் வரும். ஓகே. ம், ஏன் எரர் வருது அப்டின்னா, ஏன்னா இந்த ஃபங்ஷன் வந்து இட் இஸ் பிரசன்ட் இன்சைட் அ கிளாஸ். ஸோ, அப்ப அந்த ம், கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்ஷனுக்கு நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்டின்னா, நான் இங்க செல்ஃப்ன்னு குடுத்துருக்கேன்ல, நத்திங் பட் ஒரு ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட்ட ம். வச்சு மட்டும் தான் உங்களால பண்ண முடியும். அதனால தான் இத வந்து டினோட் பண்றோம். ஓகே. ஸோ, ஆ கிளாஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மெத்தடுக்கு எப்போதுமே ஒரு செல்ஃப்ன்ற ஒரு பாராமீட்டர் பாஸ் ஆகும். உள்ளுக்குள்ளார இருக்கிற ஒரு ஆ ஆப்ஜெக்ட்டே பாஸ் ஆகும். அதனால தான் உங்களால ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து தான் உங்களால இந்த ஃபங்ஷன கால் பண்ண முடியும். ஸோ, அத டினோட் பண்றது தான். ஸோ, இத நீங்க இக்னோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஆனா மேண்டேட்டரி இது. ஒரு ஓகே, கிளாஸ் கிரியேட் பண்றீங்க. அதுக்குள்ளார ஒரு ஃபங்ஷன் போடுறீங்க. அந்த ஃபங்ஷன் வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளார இருக்கு. அத வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் மூலியமா கால் பண்ண போறீங்க அப்டின்னா, இங்க செல்ஃப் கண்டிப்பா இருக்கணும். ஓகே. ஓகே. லைக் ஒரு இனிஷியலைசேஷன் மாரி. ஆமா. கன்டின்யூ பண்ணுங்க. ஹலோ. கரெக்ட். ஓகே. ஸோ இப்ப வந்துட்டு 3 பாராமீட்டர் வாங்கியிருக்கோம். ஒண்ணு வந்துட்டு செல்ஃபு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டேட்டா, அதுக்கப்புறம் வந்துட்டு அத ஸ்டோர் பண்றதுக்கு வந்துட்டு ஃபைல் நேம். இது 3ம் வந்துட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு வித் ஓப்பன் அப்படின்ற ஒரு ஃபங்ஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஓப்பன் ஃபங்ஷன். ஸோ அதுல வந்துட்டு இந்த ஃபைல் நேமு, அந்த ஃபைல் நேம்க்குள்ளார வந்துட்டு மோட் வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்பெண்ட் பண்றோம். ஸோ ஏன்னா வந்துட்டு டேட்டா ஆட் தான் பண்றோம் அப்படின்றனால அப்பெண்ட் ஃபங்ஷன் யூஸ் பண்ணிட்டு, அத வந்துட்டு நியூ லைன் அதாவது வந்துட்டு ஒவ்வொரு டைமும் வந்துட்டு நம்ம ஆட் பண்றது வந்துட்டு நியூ லைன்ல போய் ஸ்டோர் ஆகணும் ஒரு ஃபைலா அப்படின்றது தான் வந்துட்டு லைன் நம்பர் 14ல வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். அடுத்தது வந்துட்டு ரைட்டர்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு ப்ரோ இந்த லைன சிஎஸ்வி டிக்ஷனரி ரைட்டர் ஓகே. ஸோ, இப்ப இதுவும் இந்த வந்துட்டு இந்த லைன்ல வந்து என்னன்னா, நீங்க ரைட்டர்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்க. ஓகேவா? அந்த ரைட்டர்ன்ற வேரியபிள் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்டின்னா, சிஎஸ்வி டாட் டிக்ஷனரி ரைட்டர்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து கால் பண்றோம். ஆல்ரெடி சிஎஸ்வி நம்ம இங்க கால் பண்ணியிருக்கோமா? அதுக்குள்ளார ம், டிக்ஷனரி ரைட்டர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ எப்படி ம், நம்மளுக்கு 12 அண்டர்ஸ்கோர் பைத்தான் அண்டர்ஸ்கோர் கிளாஸ் ஒன்குள்ளார யூசர் இன்புட்ன்ற ஒரு கிளாஸ் இருக்கு. அதுக்குள்ளார ம், கெட் டேட்டான்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி சிஎஸ்வின்ற ஒரு
இண்டிவிஜுவலான ஒரு ஃபைலுக்குள்ளார இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்ஷனரி ரைட்டர் அப்படின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓகே. இந்த டிக்ஷனரி ஓகே. ரைட்டர்ன்ற ஒரு கிளாஸுக்குள்ளார நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பெராமீட்டர்லாம் நீங்கள் பாஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்னது, ரைட்டர். இது ஒரு கிளாஸ், இது ஒரு ஃபைல் நேம்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் நேம்குள்ளார ஒரு ம். கிளாஸு, அந்த கிளாஸுக்கு நம்ம ம். சில பெராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. இது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி நான் இந்த கிளாஸுக்குள்ளார ரைட் ஹெட்டர்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரைட் ரோன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் இங்கே ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இதை ஓகே. டிஃபைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த டிக்ஷனரி ரைட்டருக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம இங்கே போடுறோம். ஸோ டிக்ஷனரி ரைட்டருக்கு ஃபைல்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை, ஃபைல் நேம்ஸ், அதை ஃபீல்டு நேம்ஸ்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் தேவை. ஓகேவா? ஸோ இதோட ஓகே. டெஃபினிஷன் போய் பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்களா csv.pyன்னு இருக்கா? ஆமா, ஆமா. கரெக்டாக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் இங்கேருந்து அதுக்கு டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகி போயிருக்கேன். பைத்தான்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோடு. இது நம்ம எதுக்குள்ளே ம். இருக்குது, சி, ம். யூசர்ஸு, ஆப் டேட்டா, லோக்கலு, ப்ரோக்ராமு, பைத்தான் 312 லைப்ரரிக்குள்ளார csv.pyன்ட்டு ஒன்று இருக்குது. ஓகேவா? ஓகே. அதுக்குள்ளார இருக்கிற ஃபைலை நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். இது எப்படி நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சுது? நம்ம டேரெக்டாக இங்கே இம்போர்ட் நம்ம கொடுத்துருக்கோமா, இம்போர்ட் கொடுத்ததுனால அது ஆமா, இருக்குது. ஆமா. ஸோ அந்த ஃபைல் ஓகே. நேம் டாட் டிக்ஷனரி ரைட்டரா, அப்போ இது என்னவா இருக்கணும், கிளாஸாக தான் இருக்கணும். ஸோ கிளாஸாக இருக்கான்னு பார்க்கலாமா? கரெக்ட், இங்கே அது வந்து ஒரு ம். கிளாஸாக தான் இருக்குது. ஓகே, கிளாஸ். ஸோ ஓகே. இந்த கிளாஸுக்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டேன்னா ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ம். கிளாஸுக்கு இந்த பெராமீட்டர்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களா, அப்போ ம். கன்ஸ்ட்ரக்டார், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டார். அப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டாருக்குள்ளார இந்த ஃபீல்டு இன்ஃபர்மேஷன், இந்த பெராமீட்டர்ஸ்லாம் பாஸ் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோமா ஒரு கன்ஸ்ட்ரக்டாரு, INIT ஃபங்க்ஷனா? இனிஷியலைஸ். ஓகே. ஓகேவா? அதே தானே நம்ம இங்கேயும் பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஆமா, ஆமா. பெராமீட்டரும் பாஸ் பண்ணலை. இட்ஸ் அன் எம்டி பெராமீட்டர், ம். செல்ஃப் கரெக்ட். மட்டும் தான் பாஸ் ஆகுது. பட் ஹியர் INITக்குள்ளார செல்ஃப் இருக்கு, எஃப்னு ஒன்று இருக்கு, ஃபீல்டு நேம்ஸ்ன்னு இருக்கு, அதுக்கப்புறமா நிறைய ஆர்குமெண்ட்ஸ் இருக்கு. ஆனால் அது எல்லாமே என்னது, டிஃபால்ட்டாக டபுள் கோட்ஸு, ரைஸு, எக்ஸல் அப்படின்றத டிஃபால்ட்டாக அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எந்தெந்த பெராமீட்டருக்குலாம் நீங்கள் டிஃபால்ட்டாக மென்ஷன் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பட் மேண்டேட்டரியாக சென்ட் பண்ண வேண்டியது என்னது, ஃபைலு, ஃபைல் நேம்ஸ். ஏன்னா அதுக்கெல்லாம் டிஃபால்ட்டாக எந்த வேல்யூமே அவங்க கொடுக்கல. கரெக்டாக? எஃப்க்கும் ஓகே. ஃபீல்டு ஓகே. நேம்ஸ்க்கும் எந்த ஒரு டிஃபால்ட் வேல்யூவும் நம்ம கொடுக்கல. அதனால நீ கண்டிப்பாக நீ அதை யூஸ் பண்ணுறனா நீ அதை சென்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, இப்போ டிக்ஷனரி ரைட்டர்ன்ற கிளாஸுக்குள்ளார இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டாரை நம்ம பார்த்துட்டோம். ஹவு நவ் இட் இஸ் கோயிங் டு யூஸ் இட். நம்ம ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டோமா, ரைட்டர்ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். வெதர் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ப்ரெசன்ட் இன்சைட் திஸ் டிக்ஷனரி ரைட்டரா இல்லையான்றதை பார்க்கலாம். இங்கே போகிறோம், ரைட் ஹெட்டர்னு ஒன்று இருக்கா, எழுதியிருக்காங்களா ஆல்ரெடி? எஸ். எஸ். அதே மாதிரி ரைட் ரோன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா? எஸ். ஸோ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே. கால். ஸோ எப்படி வேற ஒரு ஃபைல்ல இருந்து இங்கே ஆக்சஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வேற ஒரு இடத்துல கால் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ ரிலேட் பண்ண முடிஞ்சா, நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி பைத்தானில் எவனோ ஒருத்தன் கிரியேட் பண்ணியிருக்கான், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சுது. நம்ம எப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை எப்படி நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோன்றதும் புரிஞ்சுதா? ஸோ உங்களால் ரிலேட் பண்ண முடியுதுல்ல? சரி, இப்போ இந்த டெல்ன்ற ஃபங்க்ஷன் இருக்கா, இது எப்படி எழுதியிருக்காங்கன்னு வேணா பார்க்கலாமா? ஓகே. இங்கே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, டெல்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்ஃபர்மேஷன் வந்து ஓகே, இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அந்த கான்செப்டில் வரும். ஓகே, அது நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். ஸோ இந்த இது பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சதில்ல, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸு, அந்த கிளாஸுக்குள்ளார என்ன பண்ணணும்னு எழுதியிருக்கோம், சாரி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளார என்ன பண்ணணுன்றது எழுதியிருக்காங்க, ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷனு, அதுக்குள்ளார என்ன பண்ணணுன்றதை எழுதியிருக்காங்க. டைரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகுது, நம்மளால் இங்கே அதை யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா?
இப்போதைக்கு ஸோ இப்போ ஓகே. வந்துட்டு நம்ம இந்த ரைட்டர் ரோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வேற ஒரு ஃபைல்ல இருந்து எடுத்து ஆக்சஸ் ஆமா, பண்றோம். ஆமா. இதெல்லாம் வந்து ம். டிஃபால்ட்டா பைத்தான்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஃபைலு. சிஎஸ்வி ம். நம்ம இங்க இம்போர்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளால அத யூஸ் பண்ண முடியுது. அதோட யூசிங் புரியுது, ஸ்ட்ரக்சரும் புரியுது. வந்து எப்படின்னா, சிஎஸ்வின்றது ஒரு ஃபைலு. இங்க ஃபைலா இருக்கா? ம். csv.py அதுக்குள்ளார ஒரு கிளாஸ். ஸோ அந்த ம். கிளாஸ நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டோம். அதுக்குள்ளார ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன் யூஸ் பண்ணா இந்த டிக்ஷனரி ரைட்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட்ன்றத நம்ம இங்க கிரியேட் பண்ணிட்டோம் ரைட்டர்ன்ட்டு. அப்புறம் நீ என்ன பண்ணிக்கிற டைரக்ட்டா அந்தந்த மெத்தட டைரக்ட்டா நம்ம கால் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஓகே. சரி. இத 2, 3 வாட்டி நீங்க திருப்பியும் பண்ணி பாருங்க. நான் சில அசைன்மென்ட்ஸும் குடுக்குறேன். ஓகே. அத நீங்க பண்ண பண்ண உங்களுக்கு வந்து கிளியர் கட்டா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இந்த இதுவரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ல நம்ம அடுத்த வாரமும் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். அத வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? வி வில் கோ அஹெட். லைக் இத நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு என்னது? நீங்க வந்து ஒரு கால்வாசி கடல தாண்டுன மாரி தான் பைத்தான்ல. ஸோ இத வச்சு நீங்க என்ன பண்ண முடியும்? வேற எது ஒரு பேசிக்கான ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதோ, ஒரு புரோகிராம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றதோ, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஓகே. ஓகே.